Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க லாஸ்ட் 6 days ஆர் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் SGT எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக்கிலருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவைரிஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது இந்த லாஸ்ட் வீக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு இந்த வீக் ஆகட்டும், அதே மாதிரி எக்ஸாமில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸு இன்க்ளூடிங் எந்த சப்ஜெக்டை வந்து அதிகமாக படிக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. சம்மப் பண்ணி தான் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன்ஸு. ரொம்ப டைம் எடுத்துக்காமல் இது உங்களோட ப்ரெஷியஸ் டைம்னு சொல்லக்கூடியது. நம்மளால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக இன்ஃபோஸை வந்து கன்வே பண்ணணுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக கன்வே பண்ண பார்க்குறேன். என்ன தான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு படிச்சிருந்தாலும் பிஃபோர் எக்ஸாமினேஷன், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன், அந்த மாதிரி நிறைய ஃபேஸஸில் இந்த ஃபேஸ் லாஸ்ட் ஃபேஸ் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கான அந்த டைம் எப்படி வேணால் வந்து அமையல், அதுதான் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட்டு ஃபேஸு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டைம், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து, தேர்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு. வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதிக அளவு படிச்சிருந்தாலும் சரி, ஒன்றுமே படிக்கலை, ஓரளவுக்கு படிச்சிருந்தாலுமே சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஆர்ட்டு. ஏன்னா அதிகப்படியான பதட்டம், அதே மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் ஒரு பதட்டம் வரும், அந்த ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஆங்ஸைட்டி வரும். இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் இந்த 6 to 7 daysக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கெடியூல் இது வரைக்கும் போட்டிருந்தாலும் சரி, இந்த 6 முதல் 7 நாளைக்கு வந்து ஒரு ஸ்கெடியூல் எப்படி வந்து அந்த ஹவர்ஸை வந்து ப்ரெஷியஸாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கெடியூலில் வந்து நீங்கள் செஷன்ஸாகவே வந்து அதை வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து டைம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த சப்ஜெக்ட்டு 2ஆக பிரியும். அதாவது ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர், ஈஸி இல்லை மாடரேட்டு, டஃப் அப்படின்னு கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். காலையில் இத்தனை மணி நேரம், ஈவினிங் இத்தனை மணி நேரம். ஸோ நாளைக்கு இப்படி தான் நம்மளோட நாள் அமைய போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கே நம்ம வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டு வைக்கிறது, அதுவே பாதி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு குறைச்சிடும். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி இதெல்லாம் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத தாண்டி நாளைக்கு இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்றத எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த 6 daysம் பிஃபோர் டு பெட் நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் இத்தனை மணி நேரம் நாளைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ மீனிங்ஃபுல் ஹவர்ஸை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட நீங்கள் அந்த ஹவர்ஸை வந்து நோட் பண்ணுங்கள். வித் சப்ஜெக்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அன்ஃபெமிலியர் சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கெடியூலுக்குள்ளே போயிட்டோம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ன்ற சென்ஸ் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸு ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எசென்ஷியல் கான்செப்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபார்முலாஸு, தியரிஸு, சப்ஜெக்ட் இன்ஃபோஸு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலையுமே சொல்லியிருப்போம். இதெல்லாம் வந்து இப்படி நோட் பண்ணி வந்து படிங்க, ஹைலைட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட் நோட்லாம் வந்து போட்டு எழுத சொல்லியிருப்போம். இங்கிலீஷ்க்கெல்லாமே கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து சொல்லியிருப்போம், நோட் போடுங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வாரியாக சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்து பார்க்குறது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இம்பார்ட்டண்ட்டான லெசனுக்கோட டாபிக்ஸை தான் நம்ம அந்த மாதிரி வந்து நோட் பண்ணுவோம். அப்போ அதை மறுபடியும் பார்க்கும்போது அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மறுபடியும் நம்ம மைண்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆமாம், இதுதான் கரெக்டு, இந்த இயர் கரெக்டு தான், இந்த கிங்கு கரெக்டு தான், இந்த ரூல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து மறுபடியும் வந்து ரீலோட் ஆகிட்டே இருக்கும். இட் ஷோஸ் இன்னுமே வந்து ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அது பில்ட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த டைமில், அதாவது ஒரு 6 நாளோ 5 நாளைக்கோ முன்னாடி ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கேட்குறோம் இல்லையா, எக்ஸாம் டைமில் வந்து எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 3.5 hours தான். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 30 minutes வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அண்ட் தென் 3 hours பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் 30 கேள்விகள் கொடுப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு, 30 கொஸ்டின் இல்லைங்களா, அதை வந்து
கரெக்டாக பண்ணுங்கள். ஆஃப் அன் ஹவர் தானே, அதுக்குள்ளே பண்ணிடணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா பை காட்ஸ் கிரேஸ் யாருமே இந்த முறை தமிழ் எலிஜிபிலிட்டியில் எந்த ஒரு மிஸ்ஃபால்ட்டும் நடக்கக்கூடாது. அதுதான் எங்களோட பெரிய வேண்டுதல். அதுக்கப்புறமா தான் வந்து உங்களோட மேஜர் எக்ஸாம்ஸுக்கு இல்லைங்களா, நான் சொன்ன சப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ கரெக்டாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு OMR ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். மினிமம் ஒரு 2-3 டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து OMR ஷீட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளோட 9894955307 அப்படின்ற நம்பருக்கு இந்த மாதிரி SGT எக்ஸாம் அப்படின்னு போட்டு OMR ஷீட்டுன்னு போடுங்க. உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல வார்மப்பாக இருக்கும் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி. ஏன்னு சொன்னால் இப்போ CBT எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. எப்படி நம்ம வந்து அதில் வந்து முன்னாடியே வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் OMR ஷீட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், விச் கிவ்ஸ் அஸ் வெரி குட் ரிசல்ட்ஸ். நமக்கு அந்த இடத்துல இந்த ஷேட் பண்ணும்போது அந்த பதட்டத்தெல்லாம் அது தவிர்த்துடும். இங்கே ஒரு 2-3 முறை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதை நீங்கள் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை நமக்கே நல்லா தெரிஞ்சிடும். ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இத்தனை கேள்விகள் இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ப்ராக்டிஸை வந்து எந்த இடத்துல நமக்கு மோர் ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எப்படி வந்து அலோகேட் பண்ணணும், எல்லா சம்ஸுமே ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லா சம்ஸும் டஃப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கிறது முன்னாடி ஒரு 10, ஈஸியாக இருக்கிறது பின்னாடி, அப்படி இல்லையே, எல்லாமே கலந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமானது. அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது வந்து நாட் ஒன்லி ஃபார் அஸ், யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ எல்லாருக்குமே அது ஒரு டாஸ்க்கு தான். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு OMR ஷீட்டில் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். டைம் மேனேஜ்மெண்ட்டு ஈஸியாக நமக்கு புரிய வைக்கும். அண்ட் அதே மாதிரி நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அந்த OMR ஷீட்ஸில் நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இஃப் சப்போஸ் ஒரு வேளை ஒரு கேள்விகள் ஏதாவது தப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ணுற பட்சத்தில் அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஐயோ ஒரு 10 கேள்வி வந்து தப்பாயிடுச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தானே தாண்டி மெயின் எக்ஸாம் நம்ம அன்றைக்கி 21 ஜூலை அன்றைக்கி எழுத போகிற எக்ஸாம் இல்லை இல்லையா. அதனால் ப்ராக்டிஸாக மட்டும் பாருங்கள். அதே மாதிரி 5 to 6 டேஸ்க்குள்ளே ஹெல்த் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. எந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளோட அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எஸ்பெஷலி டீப் பிரெத் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு எது ஒன்றும் பார்க்குற அப்ரோச்சாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஹைட்ரேஷனோடு எப்போவுமே இருக்கிறதா இருக்கட்டும், அதாவது நிறைய தண்ணி குடிக்கிறது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா பாதி ஃப்ளக்சுவேஷன்ஸை நமக்குள்ளே நீக்கிடும். ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஆகிறது, ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு போயிட்டே இருக்கும், டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் ஒன்றுத்தோடு ஒன்று ரிலேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெய்னி சீசனாக வேறு இருக்குது, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணுவோமோ அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அன்னைக்கு வரைக்கும் நல்லா இருப்போம், சனிக்கிழமை வரைக்கும் கூட நல்லா இருக்கும் உடம்பு. சண்டே மார்னிங் எழுத போகும்போது ஒரு சின்ன ஒரு கோல்டோ காஃபோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஹாட் வாட்டர் எடுக்கிறது, அந்த மாதிரி ரெகுலர் மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பிஃபோர் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன், சண்டே எக்ஸாம்னா ஃப்ரைடேவே என்ன பண்ணுங்கள், அவங்களோட அட்மிட் கார்டு, அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, அதே மாதிரி கம்பல்சரி ஐடி கொண்டு போவோம் இல்லைங்களா, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க, ஃப்ரைடேவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு இந்த டைமுக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் போயிட்டு ஆன் த ஃபைன் டே எக்ஸாமை வந்து பாசிட்டிவ் நோட்டில் அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க. இது எல்லாமும் மீறி என்ன தான் வந்து நம்ம வந்து படித்து என்ன தான் நம்மளோட எஃபோர்ட்ஸை போட்டிருந்தாலும் நம்மளோட ப்ரேயர்ஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் மற்றவங்களுக்காக வேண்டிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தர் நமக்காகவும் வேண்டிப்பாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும். இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸு அண்ட் உங்களோட சின்சியர் டெடிகேஷன் த்ரூ எக்ஸாம்ஸு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸு உங்களோட தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். கண்டிப்பாக எங்களோட ப்ரேயர்ஸ் உங்கள் கூட இருக்கும்.
மேக்ஸிமம் நாங்களுமே பார்த்திங்கன்னா 1.5 to 2 years வந்து உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்காக நாளையிலேருந்து மறுபடியும் வந்து வீடியோஸ் எஸ்ஜிடிக்கு ரிலேட்டடாக வராதா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து என்னென்ன பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஒரு 5 daysக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.